வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பத்தி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும் இடையிடையில. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. ரிஷப ராசி மற்றும் லக்ன நேயர்களை பார்ப்போம். லக்னத்தையும் பார்க்கணும், ராசியும் பார்க்கணும். இப்போ உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து மிதுன ராசி மன்றத்திலிருந்து இப்பொழுது கடக ராசிக்கு வரார், பயிற்சி ஆகிறார். அது 3ஆம் இடமாக கருதலாம். உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் இருந்த குரு பகவான், தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்தில் உச்ச பலமாக பெறுகிறார், உச்ச பலமாக மாறுகிறார் குரு பகவான். அப்படின்னா 3ஆம் இடம் என்று தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப சகோதர ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ சகோதரன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும். ஏற்கனவே சகோதரன் மூலியமாக இருந்த ஸ்ட்ரகிள்ஸ், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அங்கிருந்து அவருடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை கதிர்வீச்சும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அப்ப ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடக ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்ப கடக ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது 7ஆம் வீடாக உங்க ராசி லக்னத்துக்கு 7ஆம் வீடாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. உங்க ராசி லக்னத்துக்கு 9ஆம் வீடாகிய மகர ராசி மண்டலத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் 11ஆம் வீடாகிய மீன ராசி மண்டலத்தை பார்க்கிறாரு. அப்ப உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள், நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு கல்யாணம் நடைபெறும், சுபகாரியங்கள் நடைபெறும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது ரிஷபராசி லக்ன நேயர்களுக்கு தன்னுடைய குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த ஆக்டிவேஷன் கொடுப்பார். அந்த ராசி லக்னக்காரங்களுக்கு அந்த கதிர்வீச்சு அங்க வரும்பொழுது 7ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். 7ஆம் இடம் தன்னுடைய மனைவி இல்ல லைஃப் பார்ட்னர், அப்புறம் நம்மளுடைய தொழில் சார்ந்த பார்ட்னர்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு அபரிவிதமா சப்போர்ட் செய்வாங்க இந்த குரு பயிற்சியில இருந்து. அடுத்தபடியாக 9ஆம் பார்வை என்பது பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க, குடுப்பனஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப ரிஷபராசி லக்ன நேயர்களுக்கு பாக்கியஸ்தானம், குடுப்பனை ஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகும். பாக்கியம் என்றால் என்ன, குடுப்பனை என்றால் என்னன்னா உங்களுக்கு வர வேண்டிய குடுப்பனைகள் தாய் தகப்பன் மூலியமாகவோ இல்ல பிள்ளைகள் மூலியமாகவோ இல்ல மாமியார் வீட்டு மூலமாகவோ அல்லது வேற வர வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இல்லை யாராவது உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க, நான் இதை செய்யறேன், நான் இதை செஞ்சு கொடுக்குறேன்ட்டு, அது இந்த வருஷம் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வருஷம் நீங்க அவங்களை பார்த்து அந்த கேள்வி கூட கேட்கலாம். நீங்க சொல்லியிருந்தீங்களே, உங்களுக்கு நான் நேரம் வரும்போது செய்யறேன்பான்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்க இந்த வருடம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் குடுப்பனஸ்தானம் சொல்லிட்டு. அந்த குடுப்பனை நிச்சயமாக நீங்க நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கணவர்களோ இல்ல அவங்களுடைய அப்பா வீட்லயோ இல்ல அவங்க மாமியாரோ மாமனார் வீட்லயோ ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு இது செய்யறேன், செஞ்சு கொடுக்குறேன்ட்டு.
இந்த காலகட்டத்தில் அது அனைத்தும் கைகூடும். நீங்க நிச்சயமா உங்ககிட்ட கேட்டு வாங்கலாம். ஒரே வார்த்தை கேட்டா மட்டும் போதும், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா குருனுடைய பார்வை வந்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப குடுப்பனை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிறைய உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த குடுப்பன ஸ்தானத்துல இறை வழிபாடு, தெய்வ வழிபாடு மேற்கொண்டமே ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும். வீடுகள்லயோ சில வீட்டுகள்ல வந்து கொஞ்சம் கஷ்டங்கள், உறவினர்கள் மூலியமாக கண் திருஷ்டி இல்ல சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த ரிஷபராசி லக்னக்காரங்களாம் நிச்சயமாக குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு ஓமம், நவகிரக ஓமம் இல்ல கணபதி ஓமம், ஏதாவது ஒரு ஓமங்கள் போடுங்க. அது வந்து ஒரு இறை வழிபாடு இந்த இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் நீங்க செய்யலாம். 11ஆம் இடம் ஆகிய லாபஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற சனி பகவான், கர்மக்காரகனாகிய சனி பகவானுடைய கொஞ்சம் 11ஆம் இடம்னா கொஞ்சம் லாபஸ்தானத்தை அவங்க கொஞ்சம் முடக்கி வச்சிருப்பாரு வச்சுங்களேன். லாபஸ்தானத்துல முடங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் இப்பொழுது குரு பார்வைப்படும் பொழுது உங்களுக்கு அது லாபஸ்தானமாக மாறும். உண்மையிலேயே வந்து லாப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால அங்க குரு சனி பகவானுடைய தாக்குதல் இருந்தாலும், இப்ப 7.5 சனி உங்களுக்கு இல்ல, அடுத்த முறை தான் வரப்போகுது. இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த லாபஸ்தானத்தை தடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தது. இப்போ குரு பயிற்சியின் மூலியமாக அது உங்களுக்கு சாதகமான நிலையாக மாறிடும். அது உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு. அதனால லாபஸ்தானத்தை நல்லா எதிர்பார்க்கலாம். இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல குரு பார்வை உண்டு. அதே மாதிரி கல்யாணமாகாத, திருமணமாகாத நிறைய பெண்களுக்கு எல்லாம் இந்த வருடம் திருமணம் ஆகிடும். ஆண்களுக்கும் ஆகிடும். இந்த மாதிரி 3 பார்வையும் நல்ல சுப பார்வையா இருக்குது. ஆனா லக்னத்திலிருந்து உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் குரு பயிற்சி, வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் பயிற்சி ஆகும் பொழுது சில பேருக்கு பணம் கொடுத்த இடத்துல இந்த ஒரு வருடம் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதை கொஞ்சம் பேசி ரொம்ப வார்த்தைகளை விடாம பொறுமையா நிதானமாக பேசி வாங்கி கொள்ளுங்க. இல்லையா அடுத்த வருடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. அது இந்த ஒரு வருடம் அந்த அசல் அப்படியே இருந்தாலும் மேற்கொண்டு வர வேண்டிய வரவுகள் வந்தா மட்டும் போதுன்னா அப்படி வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வாக்கு கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா வாக்குக்கு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்ககிட்ட இல்லை. அப்படி இதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போதெல்லாம் எல்லாமே பழிச்சதெல்லாம் சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து அதுல கொஞ்சம் தோய்வுகள் ஏற்படும். அதே மாதிரி ஆண்களுக்கு சில விஷயங்கள்ல சங்கடங்கள், பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர்கள் மூலியமாக சில சங்கடமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனா அது வந்து மேகம் மாறி வந்து கரைஞ்சி போயிடும். அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னஸ்ஸா, அதனாலே ஒரு குடும்ப லைஃப்ல வந்து ஒரு பெரிய பூகம்ப வெடிக்கலாம் சொல்ல முடியாது. ஒரு சின்னதா ஒரு பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மாதிரி ஏதாவது ஒரு தோணுச்சுன்னா, அந்த மாதிரி ஏதாவது சிண்டம் தெரிஞ்சதுன்னா உடனே நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அந்த தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம்ல கமெண்ட்ல கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு அதுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்கணுமோ கொடுக்குறேன். இல்லை நீங்க அதை தொடர்பு கொண்டு நீங்க அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தா மட்டும் வாங்க, மற்றபடிலாம் தேவையில்லை. ஓகேவா? இதுல சுக்கிரனுடைய அதிபதியாக கொண்ட ரிஷபராசினியர்கள் நீங்க, உங்களுக்கு ஆட்சி, உங்களுக்கு உச்சம் பெறவரே சுக்கிர பகவான் தான் உங்க ராசிக்கு. அதே லக்னம் இருக்கிறவங்களும் அவருக்கும் சுக்கிர பகவான் தான். அப்ப இந்த சுக்கிர பகவான் ஆட்சி உச்சமாக பெற்ற நீங்கள், உங்களுக்கு சுக்கிர பகவான் யோகாதிபதியாக இருந்தால் இப்ப நான் சொல்ற பலனை விட இன்னும் அதிகமாக இருக்கும். இப்ப நான் சொன்னதெல்லாம் பொது பலன் தான். ரிஷபராசி, ரிஷப லக்னக்காரர்களுக்கு சொன்ன பலன்கள் அனைத்துமே பொது பலன்கள் தான். சில பேர் வந்து நீங்க சொல்றீங்க ஐயா இதெல்லாம் சாத்தியமே இல்லை, நடக்கவே மாட்டுது, ஆனா நீங்க சொல்றது என்னமோ கேட்கறது நல்லாதான் இருக்கு, இது நிறைய கமெண்ட் வருது நான் பாக்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, மனம் குளிர்ச்சியா இருக்கு, ஆனா வந்து இந்த மாதிரி நடக்கலைன்ற ஒரு வருத்தமும் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஏன் நடக்கலைன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ராசியாக கொண்ட நீங்க, உங்களுக்கு யோகமாக அந்த நீங்க பிறந்த யோகம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம், அதுல யோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யோகத்துல உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிர பகவானை கட்டி இருந்தால் இப்ப நான் சொல்ற பலனை விட அதிகமாகவே நடக்கும். அதே சுக்கிர பகவான் அவயோகமாக இருந்தால் மைனஸ்ல தான் நடக்கும். அப்போ உங்களுடைய யோகாதிபதி யாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ யோகாதிபதி யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் டைமை கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல கொடுங்க. நான் அதை வச்சு உங்களுக்கு கணிச்சு உங்களுடைய யோகாதிபதி யாரு நான் ஃப்ரீயாவே சொல்றேன். சரிங்களா? ஏன்னா என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே, என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே, என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே அவருடைய யோகாதிபதி யார் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவர்களுடைய அவ யோகாதிபதி யார் தெரிஞ்சு வச்சுக்கணும் தான் என்னுடைய ஆசை.
அதனால நான் முழுக்க முழுக்க வந்து இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ள வந்து உங்களை சந்திச்சு இந்த ராசி பலனையும் சொல்லிட்டு இந்த குரு பயிற்சி பலனையும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கு அவயோகம் இருக்கு தகவலும் சொல்றதுக்கு தான். நிறைய ஜோதிடர்கள் எதாவது பயன்படுத்துறது இல்லை. அப்ப நம்ம சொல்லி உங்களுக்கு அதை பயன்படுத்தி அதனுடைய ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கறது தான். அதனால நீங்க வந்து உங்களுடைய யோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சுக்கிர ராசி மற்றும் லக்னம் கொண்டவர்களுக்கு சுக்கிர பகவான் யோகமாக இருக்க யோகங்கள் என்னன்னு சொல்றேன். அந்த யோகத்துல நீங்க இருந்தா கண்டிப்பா நடக்கும். அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியல எனக்கு கமெண்ட் கொடுங்க. சௌபாக்கியம் என்ற யோகம், வியாகாதம் என்ற யோகம், சாத்தியம் என்ற யோகம், இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் யோகமாக இருப்பார். அப்போ அந்த ராசி லக்னக்காரர்களுக்கு சுக்கிர தசை நடந்தால் அமோகமான யோக பலன் நடக்கும். இப்ப நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே நடக்கும், அதை விட அதிகமாகவும் நடக்கும். இதே சில பேருக்கு அதே ராசியில பிறந்தவங்களுக்கு இதே சுக்கிர பகவான் அவயோகமாக இருக்கும். அப்ப நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் அப்படியே பாதி கீழே தான் நடக்கும். அதனால ஜோதிடம் என்பது உண்மை. அந்த ஜோதிடத்தில் நம்ம கையாளுறதுதான் அதை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இந்த 3 யோகத்தில் யார் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த 3 யோகத்தில் உள்ள ரிஷபராசி ரிஷப லக்ன நேயர்களுக்கு நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் 100% கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதுல மேஷம் முதல் மீன வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவாக வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கலை, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்லிருக்கீங்களே, இது நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் முழுக்க முழுக்க நம்ம இப்போ சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதில் உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்கள் வந்து மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் என்ன நட்சத்திரம், ரெண்டாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாதத்தில் பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாதம், அவரே வந்து வைகாசி மாதம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒன்று வரும். அப்போ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க, இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுய சார்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதுல வந்து உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும். உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்துல சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயாக எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமராக இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்போ அவயோக பிளானட்டு உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில குரு கடக ராசியில உச்சம் பெற்றிருக்காரு சொல்லிட்டேன். அப்போ கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு இப்போ அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன். இப்போ நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்போ நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா, இங்க மாறுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க எனக்கு இதுல கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுங்க, உங்களுக்கு டேட்டா பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யார் தெரியணும், அவயோகி யார் தெரியணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ பொதுவா குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம்.
இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்ததா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்ததா நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்து மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க. ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க. அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது, கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்களை வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ரெண்டாவது அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க. கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.